எல்லாருக்கும் நமஸ்காரம். அம்சகீதாவோட 9வது செஷன் இன்னைக்கு. இதுதான் லாஸ்ட் செஷன். இதோட அம்சகீதாவே முடியறது. அப்புறமா என்ன பண்ணலாம்னு அப்புறமா பார்க்கலாம். ஏன் நம்ம 35வது ஸ்லோகம் மட்டும் லாஸ்ட் டைம் நம்ம ஃபினிஷ் பண்ணோம். அதுல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, ஞானிகளுக்கு இந்த மாயை பத்தி நல்ல ஒரு கருத்து இருக்கும். அதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாயை தான் ஏன் நம்ம இப்படி எல்லாம் ஆட்டி வைக்கிறது அப்படின்ற ஞானம் வந்ததால இந்த மாயையில மாட்டிக்க மாட்டோம் நாங்க அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க அவங்க. அதுதான் 35வது ஸ்லோகத்துல பார்த்தோம். ஆனா நம்ம வாழ்க்கையில கப்பல்ல ஒரு தண்ணியில மிதக்க விட்டுட்டு அதை நல்லா கட்டானா அந்த தண்ணியில அந்த ஆத்துல வரக்கூட ஒரு அலைகள்ல அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துன்னு போயிடும். எப்பவுமே அங்க இருக்காது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மள இழுக்கிறது. என்னதான் நம்ம மனசை கட்டுப்படுத்திட்டு அதுல மாட்டிக்க மாட்டேன் ஞானி மாதிரி இருந்தாலும் நம்மள காலை பிடிச்சு இழுக்கிறது. இதுக்கு என்ன பண்றது? இதுதான் அப்படின்றதுதான். இந்த மாயைக்கு காரணமே நம்ம மனசுதான். இதுல இருந்து எப்படிடா தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பகவான் நமக்கு எவ்வளவோ வழிகளை சொன்னார். ஆத்மா அனுபூதியில ஆழ்ந்து இருக்கணும். ஆத்மாவில ஆழ்ந்து இருந்து நீ இந்த இகலோக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீ அகைன் யூ ஹேவ் டு நீ மனசுல நல்ல இருந்தா அதெல்லாம் மறந்து போயிடுமா அப்படின்னா அது நமக்கு அதை நம்ம பாதிப்புகளுக்கு உள்ளாக மாட்டோம். அதுதான். அதனால ஞானிக்கு வாழ்க்கையில கஷ்டமே வர்றதான ஞானிக்கு உலகத்துல இருக்க எல்லா கஷ்டமும் வரும். ஆனா அந்த கஷ்டங்களை தாண்டி போகக்கூடிய ஒரு மனோபாவம் அவனுக்கு வரும். ஏன்னா அவன் நல்ல கெட்டியா அந்த ஆத்ம ஞானத்துல உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு இந்த உடல் நம்ம ஆரம்பிச்சதே எப்படி இந்த தேகாபிமானத்தை நம்ம எப்படி துறக்கிறது அப்படின்னா இதுலதான் நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா? இந்த மாதிரி சென்ஸ் பிளஷர்ல ஒரு மனசை ஈடுபடுத்துது. அதுதான் நம்மள பந்த பாசத்துல மாட்டிக்க வைக்கிறது. அப்படின்னா இந்த தேகாபிமானத்தை நான் துறக்கணும்னா நான் தேகத்தை விட்டு வெளியில வரணுமா? அப்படியே வெளியில வந்தா அப்புறம் நமக்கு வேற பிரச்சனை, என்ன பிரச்சனைகளும் தெரியாது. அது வேற பிரச்சனைகளா இருக்குமோ என்னவோ, வாட் எவர் இட் இஸ். இந்த தேகத்தில் இருக்கும் போதே அதன் மேல் உள்ள அபிமானத்தை தான் துறக்கணும்னு சொல்றாங்களே ஒழிய நீ தேகத்தை எல்லாம் இந்த தேகாபிமானத்தை விட்டவர்கள் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா எங்க 36வது ஸ்லோகத்துல அத பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷன், ஒரு எக்ஸாம்பிளோட பகவானே கொடுத்த எக்ஸாம்பிள் இது. அது என்னன்னா, குடிபோதை ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு நடு ரோட்ல படுத்துட்டு இருக்கான். அவன் விழுந்துட்டான். அவன் வீழ்ந்த உடனே அவன் மேல இருக்கிற துணி இருக்கா, அவன் எல்லாத்தையும் மேல வேஷ்டி காணாம போயிட்டான். எதுவுமே அவனுக்கு பிரஜை இருக்கிறது இல்ல. ஏன்னா அவன் அந்த போதையில ஆழ்ந்து அவனுக்கு தேகாபிமானம் இல்ல. அது நல்லதுக்காக நம்ம எடுத்துக்க கூடாது. அவனுக்கு அந்த தேகத்தை பத்திய உணர்வு இல்லை, அபிமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேகத்தை பத்திய உணர்வே இல்லை. நானே இந்த உடம்பு நடு ரோட்ல கிடைக்கிறேன், சாக்கடையில விழுந்து கிடக்குறேன், நான் குடிச்சிட்டு எல்லாம் வந்துச்சு. அவன் உன்மத்தம் பிடிச்ச மாதிரி அவன் மனம் முழுக்க ஒரு போதையில இருக்கிறது. அந்த மாதிரி ஞானிகள் இந்த ஞான போதையில நல்லா ஆழ்ந்து இருக்கும்போது இந்த உடம்புக்கு என்ன வந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி பகவான் ரமணருக்கு கையில பெரிய கேன்சர் வந்தது இல்லையா?
அதனால அவர் வந்து நமக்கு கேன்சர் வந்தா எவ்வளவு வலின்னு நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். அந்த வலி தாங்கவே முடியாது, அந்த ட்ரீட்மெண்ட் உயிர் போற மாதிரி இருக்கும் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஐயோ நமக்கு கேன்சர்னு நம்ம எதனா ஒரு டெஸ்ட் போனா ஐயோ இது கேன்சர்னு சொல்லிடுவாளான்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா? பகவானுக்கு அந்த பயமும் இல்லை, அந்த வலியும் தெரியல. அப்ப டாக்டர்ஸ் வந்து இதை அறுத்து உள்ள இருக்கிறதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா சரி நீ வேலை செய், ஏன்னோ இந்த வீட்டு வேலை செய்யறவன் நீ பாட்டுக்கு இந்த பக்கம் வீட்டு வேலை செய்ய ஜன்னல் எல்லாம் நான் தொடக்கணும், நீ பாட்டு தொட, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரு நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு அவர் கையில ஆபரேஷன் அவ்வளவு அந்த அளவுக்கு அவருக்கு அந்த தேகாபிமானம் இல்லாம இருந்தது. ஏன்னா அவரு இந்த உடம்பு என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும். இது எவ்வளவுதான் நீ பாதுகாத்து வச்சாலும் கேன்சர் வந்தது. அவர் ரமண மகரிஷி என்ன பாவமா பண்ணார், அவருக்கு ஏன் கேன்சர் வந்ததுன்னா அது ஆக்சுவலா சொல்லுவாங்க அவர் மத்தவங்களோட பாவத்தை கரைக்கிறதற்காக அந்த வலியை தன்கிட்ட ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு. வாட் எவர் இட் இஸ். சோ அந்த மாதிரி அந்த ஞான போதையில இருக்கும்போது இந்த தேகத்தை பற்றிய அபிமானம் இல்லாம இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த குடிபோதையில இருக்கான்னு சொல்லியிருக்கான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர தேகாபிமானம் போனோன்னா எல்லாரும் போய் குடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ராங் நோஷன் வந்து நம்ம இதுல இருந்து எடுத்துக்க கூடாது. அவ்வளவு மட்டும்தான் அது. எப்படி அவனுக்கு போதையால உடல் மேல இருக்கக்கூடிய ஒரு ஞாபகம் இல்லையோ அந்த மாதிரி ஞானத்தில் நம்ம ஆழ்ந்து ஆத்ம ஞானத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு இந்த உடல் மேல ஒரு பற்று இருக்காது. இந்த உடல் மேல பற்று இல்ல அப்படின்னா அப்ப அவங்க எல்லாம் உடம்ப பாத்துக்கவே மாட்டாங்களான்னா பாத்துப்பாங்க, பார்த்துதான் ஆகணும். உடம்பாரடியின் உயிராள் அழிவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்ட அப்பா வந்து அடிக்கடி சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ நம்ம ஞானம் அடையணும்னா இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். அதுக்காக எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான். அது பகவத்கீதையில அவர் எவ்வளவு சொல்லியிருக்காள், அல்பாகாரம் எவ்வளவு யுக்தாகாரம், வேண்டிய அளவு சாப்பிடு, வேண்டிய அளவு தூங்கு, அபரிமிதமா தூங்காத, தூங்காமலும் இருக்காத, ரொம்ப சாப்பிட. இதை கவனிச்சுக்க வேண்டியது எவ்வளவு கவனிச்சாலும் அது அழிய வைக்கக்கூடிய ஒரு உடல் தான். அதுக்காக அது அழியட்டும், அந்த பக்கம் ஒரு பக்கம் உட்காந்து அழிஞ்சுட்டு இருக்கட்டும். எப்படி வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு பழத்தை நான் ஒரு வாரம் கண்டுக்கலன்னா அது மூஞ்ச காலம் பிடிச்சி அழிஞ்சு போகும், அந்த மாதிரி அழிஞ்சு போட்டும் அப்படின்னு அவங்க வந்து இந்த உடம்ப நினைக்கிறது இல்ல. ஏதோ ஓரளவுக்கு நம்ம அதை பாதுகாத்துதான் ஆகணும் இல்லையா? என்ன பாதுகாத்தாலும் இந்த உடல் அழியக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஞானம் அடைஞ்சவன் அவனுக்கு தான் என்லைட்டன்ட் இல்லையா? அவன் ஞானம் அடைஞ்சிட்டானே அப்புறமா வந்து பகவானோட போக வேண்டியதுதானே, ஏன் இன்னும் இந்த உடம்புல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? என்லைட்டன்மெண்ட் சிலர் வந்து ஐயோ என்லைட்டன்மெண்ட்டை வாண்டாம்பா, என்லைட்மெண்ட் வந்த உடனே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அதுக்காக ஒரு பயப்பட. நான் நேத்து கூட கேட்டேன், பாகவதம் படிக்கும்போது வந்து நான் நார்மலா பாகவதம் படிக்கும்போது படிக்கிறவர் வந்து சுகராகவும் எதிரில ஒரு வந்து பரீட்சித்து அப்படின்னு ஒருத்தர் உட்கார வைக்கணுமாமா. அது யாருமே போக மாட்டாங்களாமா. 7வது நாள் செத்து போயிட்டான்னு என்ன பண்றது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம். அந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த ஐயோ செத்து போயிடுவேன்னு ஒரு பயம் இருக்குல்ல. அதனால என்லைட்டன் வேணாம் ஒண்ணும் வேணாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அந்த மாதிரி கிடையாது. என்லைட்டன்மெண்ட் வந்த உடனே இந்த தேகம் போயிட்டு நம்ம வெளியில வந்துடுவோன்றது எங்கேயும் சொல்லல. ஆனா என்லைட்டன்மெண்ட் வந்த அப்புறமா கூட, ஆத்ம ஞானம் வந்த அப்புறமா கூட, ஆத்ம அனுபூதியில ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்த அப்புறமா கூட ஏன் இந்த உடல்ல உட்கார்ந்துருக்க, அப்படி ஏன் அவங்களுக்கு இந்த உடல் இன்னும் அழியல அப்படின்னு வரும்போது இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த உடலில் இருக்கக்கூடிய பிராணம் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா பிராரப்த கர்மாவால், நம்ம செய்த கர்மத்தினால்தான் இந்த உடல் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கர்மம் 3 கர்மம் தெரியும்ல, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா. சஞ்சித கர்மா அந்த சஞ்சியில பையிலேயே இருக்கட்டும். அது இந்த பிராரப்த கர்மாவை இந்த ஜென்மத்துல நீ ஒழிச்சு கட்டு, இந்த ஜென்மத்துல அத நீ டிசால்வ் பண்ணு அப்படின்னு
எந்த பாகம் ஆஃப் மை கர்மா எடுத்துட்டு இருக்கோம், இதுக்கான நான் என்ன கஷ்டப்பட்டா இந்த கர்மா சீக்கிரம் தொலையணுமோ அதுக்கேத்த உடம்புதான் இந்த உடம்பு. இந்த உடம்புல என்னென்ன வியாதி பிற்காலத்துல வரப்போகுது, அந்த வியாதியோ அந்த மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகளோ பந்த பாசத்தால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ எல்லாமே எதற்காக வந்ததுன்னா என்னோட பிராரப்தம் தீர்வதற்காக. என் பிராரப்தம் இவ்வளவு தூரத்துல தீரும் அப்படின்னா நான் இங்கே ஞானம் அடைஞ்சிட்டேன். சோ இங்க இருந்து இந்த பிராரப்தம் தீர மட்டும் இந்த உடல் இருக்கணும். சொன்னார் இல்லையா நம்ம கிளாஸ்ல, திருக்குறள் கிளாஸ்ல, எவ்வளோ ஒரு பிராணன் இவ்வளோ இருக்கும், உள்மூச்சு வெளிமூச்சு, வெளிமூச்சு ஜாஸ்தியா இருக்கும்போது கொஞ்சம் பிராணம் குறையும். சோ நமக்கு இவ்வளோ பெரிய நூல் இருந்துச்சுன்னா நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நூல் பூரா தீரணும். இந்த பிராணன் எனக்காக அளந்து எடுத்துன்னு வந்தேனே அந்த அளவு ஃபுல்லா தீர்ற மட்டும் இந்த பாடியில இருக்க வேண்டியதுதான் இதோட பிராரப்த கர்மா. ஆனா என்னோட ஒரு நல்வழி, எனக்கு ஒரு குருவோட அருளாலையும் என்னோட லாஜிக்கல் ரீசனிங்காலையும் என்னோட தாபத்தாலையும் நான் ஒரு ஆத்மா வழியில போகணும்னு நினைச்சு அதுல எத்தனையோ ஜென்மங்கள் முயன்று இருப்பேன். அந்த முயற்சியால இப்ப நான் ஞானம் அடைஞ்சு, அப்பா எனக்கு இந்த வாழ்க்கையை பத்தி ஒரு புரிதல் இந்த ஆத்மாவில் நான் ஆழ்ந்து இருக்கிறேன். ஓகே ரைட், பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் ஆஃப் மை பிராரப்தா. அது மட்டும் இந்த பிராரப்த கர்மாவால இந்த உடல்ல அந்த உயிர் ஒட்டின்னு இருக்கும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஃபேன் சுத்தின்னு இருக்கு, ஃபாஸ்டா சுத்துறது. நான் ஃபேன் வேணான்னு ஆஃப் பண்ண போறேன், டக்குன்னு நிக்கிறது இல்லை இல்லையா? அந்த ஃபோர்ஸ், கரண்ட் இல்ல, இந்த ஃபேன் சுத்துறதுக்காக இருக்கக்கூடிய எனர்ஜி சக்தியை நான் கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த விசை இருக்கு இல்லையா, நம்ம கூட ஓடி டக்குன்னு இருக்கும், நிக்க முடியாது, கொஞ்சம் தூரம் ஓடி போய் நிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃபேன் அந்த விசை இருக்க மட்டும், அந்த ஃபோர்ஸ் இருக்க மட்டும் அது ஸ்லோவா குறைஞ்சு மைனஸ் 0 ஆகிற மட்டும் அந்த ஃபேன் சுத்துமோ இல்லையோ, அந்த மாதிரி நீ ஞானியா இருந்தாலும் ஞானம் அடைந்த பின்னும் இந்த உடம்புல அந்த பிராரப்த கர்மா இருக்கிற மட்டும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு விதியா இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது 36வதுலயும் 37வதுலயும் இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. 38வது ஸ்லோகம் இந்த ஞானம் இது போல இந்த ஞானத்தை பகவான் யாரு கொடுத்தாரு? சனத்குமாரர்களுக்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. யார கேட்டாங்க? பிரம்மாவை கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க? இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயங்கள் பின்னால ஓடக்கூடிய மனச என்னால கட்டுப்படுத்த முடியல. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சென்ஸ் பிளஷர்ஸ் மண்டையில பூந்துக்குது, மனசு அந்த சென்ஸ் பிளஷர் பின்னால ஓடுது, இது ரெண்டையும் நான் எப்படிடா பிரிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது பிரம்மா ஒரு தியானத்துல உட்கார்ந்து பகவான் நினைக்கும் போது அப்பதான் இந்த அம்சபக்ஷி வருது இல்லையா? இப்ப இந்த அம்சபக்ஷி சொல்றது, இதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்தேன், பிராமணர்களே அப்படின்னு கூப்பிடுறாரு. பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் இல்லைன்றது நமக்கு தெரியும், பிரம்மத்தை அறிந்தவர்கள். உங்களுக்கு இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருக்கேன், இந்த தர்மத்தை உங்களுக்கு சொல்வதற்காக நான் வந்தேன். ஏன் உங்களுக்கு சொல்லணும்? நீங்க நல்லா தெரிஞ்சு அறிஞ்சிருந்தானா நாளைக்கு இந்த ஞானத்தை உலகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ உங்களுக்கு ஐயா புரிஞ்சுட்டாதான் சொல்ல முடியும். அதனாலதான் உங்களுக்கு தருவதற்காக இந்த தர்மத்தை நான் எடுத்துன்னு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த ஹம்ச ரூபத்துல வந்ததே நான் தான் மகாவிஷ்ணு. பரலோகத்துல இருக்கிற மகாவிஷ்ணு, அந்த பேரு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அந்த நான் தான் மகாவிஷ்ணு. இப்போ உங்களுக்கு அம்ச ரூபத்துல இந்த ஞானத்தை கொடுத்தேன். அம்ச ரூபத்துல வந்த உடனே கேட்டாங்களா நீ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பெரிய சாங்கிய யோகத்தை அங்கேயே ஆரம்பிச்சுட்டாரு அவர். ஆத்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாங்கிய யோகத்தை
அங்கேயே ஆரம்பிச்சு அங்கேருந்து தான் வர்றாரு. சாங்கிய யோகத்தை சொல்லி முடிச்சு இப்ப தன்னோட ட்ரூ ஐடென்டிட்டி அம்சமா இருக்கிறது நான் வேற யாரும் இல்ல, நான் தான் மகாவிஷ்ணு. நான் ஏன் வந்தேன்? உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக வந்தேன். எந்த ஞானத்தை கொடுத்தாரு? சாங்கியத்தையும் யோகத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். சாங்கியம் என்ன, யோகம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சாங்கியம்னா யோகம்னா என்ன, நம்ம அந்த பிரிச்சு அறியணும். எதை பிரிக்கணும்? இது மாயை, இது சத்தியம், இது அழியக்கூடியது, இது அழியாதது. போன கிளாஸ்ல பார்த்தால அன்வயம் வத்திரேகம். அன்வயம் என்றும் இருப்பது, வரிசையா தொடர்ந்து, அதுக்கு அழிவே கிடையாது. போயிட்டு வருது, இருக்கிறது போறது, இருக்கிறது போறது, தெரியுது தெரியல, கரண்ட் வந்துச்சு கரண்ட் போயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கிறது வத்திரேகம். போறது வர்றது அழியக்கூடியது ஒண்ணு. எதெல்லாம் அழிய, நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். இதுல எதெல்லாம் அழியக்கூடியது, எதெல்லாம் சாஸ்வதமானது என்பதை பிரித்து, அதுக்காக தானே அவர் அம்ச ரூபத்துல வந்தாரு இல்லையா? பிரித்து சித்த தத்துவம் எது, பரதத்துவம் எது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுட்டு ரெண்டையும் பிரிச்சுட்டு இந்த பேதத்தை உணர்ந்து அப்புறமா நான் என்ன பண்ணேன், இந்த ரெண்டு என்ன வித்தியாசம் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்ப இது வேண்டாம், இந்த வத்திரேகா வேண்டாம், அத வேண்டாம், நான் இந்த பக்கம் போறேன். ஓஹோ, ரெண்டு வழி இருக்கு, இந்த பக்கம் போனா நான் போக வேண்டிய ஊருக்கு போய் சேர மாட்டேன், இந்த பக்கம் போனாதான் நான் நிச்சயமா என்னோட ஊருக்கு போய் சேருவேன் அப்படின்னு இந்த பேதத்தை அறிந்த பிறகு சத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சத்து எது, இருப்பது ஒன்றுதான் பார்த்தோம் இல்லையா? அந்த ஒன்றுல நிலைத்திருக்கணும். புரியுதுங்களா? முதல்ல பேதத்தை புரிஞ்சுக்கணும். பேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? எனக்கு ஞானம் வேணும். எந்த ஞானம் வேணும்? அந்த ஞானத்தை தான் பகவான் கொண்டு கொடுத்தார். இந்த பிரித்து அறியக்கூடிய எது நல்லது, எது ரியல், எது அன்ரியல் அப்படின்னு பிரிச்சு தெரியக்கூடிய ஞானத்தை உனக்கு நான் கொடுத்துட்டேன். இப்ப நீ என்ன பண்ணணும்? எது சத்து, எது சத்து இல்லாது, சத்து எது, அசத்தியது அப்படின்னு பிரிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு சத்துல நீ நிலைத்திருக்கணும். இதுதான் யோகம். யோகம்னா என்ன? பீயிங் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ஒன் பிரின்சிபல். What principle? I have to completely understood what is Atma. ஆத்மாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். முதலாவது தெரிஞ்சுட்ட அப்புறமா அந்த ஆத்ம அனுபூதியை சென்று அடைவதற்கான வழிமுறைகளை நான் கத்துக்கணும். அதுக்குதான் தியானம் பண்ணும்போது 13வது ஸ்லோகத்திலே அவர் சொன்னார் இல்லையா? தியானம் பண்ணணும்னா உனக்கு முதல்ல ஸ்திரமா உட்காரணும், உன்னோட சுவாசத்தை ஸ்திரப்படுத்தணும், சந்தேகம் இல்லாம உட்காரணும், மனசாலே பாயாம இருக்கணும், அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஸ்திரமா உட்காரணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா 13வது ஸ்லோகத்துல? அந்த மாதிரி நீ இதுதான் வழிமுறை. எதுக்கு? அந்த ஆத்மா அனுபூதியை அடைவதற்கான ஒரு வழிமுறை. வழிமுறை தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், சத்தது அசத்தியதுன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்ட அப்புறமா இந்த அசத்தான உடம்பு இருக்கட்டும், அது தேவைதான், அதுலதான் நான் சத்து உணர முடியும். இதுக்கு எவ்வளவு மதிப்போ அவ்வளவுதான். முதல்ல கேட்டாமோ இல்லையா? இந்த புலன்கள் பின்னால ஓடுத மனசு, இந்த புலன்களும் வேஸ்ட், மனசும் வேஸ்ட், எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி சொன்னா இல்லையா? அங்க குப்பைய கலராத, குப்பைய அனலைஸ் பண்ணாத, குப்பை கிடக்கட்டும், இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம். மனசும் அசத்து, அது பின்னால ஓடுற புலன்களோட ஆசையும் அசத்து. ஆனா நீ அந்த அசத்து இல்ல, நீ சத்து. சோ இந்த அசத்து மேல இது எப்படிரா தொலைக்கிறது, இந்த இருட்டை எப்படிரா கழுவி தள்ளுறதுன்னு யோசிக்காத. நீக்கு ஞான விளக்க கொண்டு வந்தோன்னா இருட்டு தானா ஓடி போயிடும். அந்த பக்கம் இருட்டு இருக்கா, நீ இந்த பக்கம் திருப்பிக்கோ, இங்கதான் அவ்வளவு அழகா வெளிச்சம் இருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி நம்ம மனச சத்தை நோக்கி வச்சுட்டு அதுல ஸ்திரமா இருக்கிறதுக்கு பேர் தான் யோகம். அப்ப நிறைய யோகம் சொன்னீங்களே, பகவத்கீதையில கர்ம யோகம் சொன்னாரு,
ஞான யோகம் சொன்னாரு, பக்தி யோகம் சொன்னாரு, அப்புறமா ராஜயோகம் ஒண்ணு குழப்பி தள்ளினாரு. அப்படின்னா என்ன? அப்ப கர்மா யோகம், ஞான யோகம் அப்படின்னா என்னன்னா, கர்மம் என்பது செயல்கள், நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ். எந்த ஆக்ஷன் செஞ்சாலும், எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு பலன் ஒன்று உண்டு. இப்ப நான் இந்த 9 மணிக்கு உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கேன்னா இதுக்கு ஒரு பலன் இருக்கு. நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் சொல்றேன், அது ரைட்டு. ஆனா நான் கேட்டத உனக்கு புரியணும் அப்படின்ற ஒரு சின்சியரிட்டியோட நம்ம சொல்லுவது என்னோட கர்மா. இந்த கர்மா உங்களுக்கு புரிய வைக்குமா? இந்த ஜெயஸ்ரீ இவ்வளவு ராத்திரியான ஏதோ உளர ஆரம்பிச்சிடும் அப்பா அப்படின்னு நீங்க சொன்னாலும் சொல்லலாம், உங்களுக்கு புரியாமலும் போகலாம். இவ்வளவு சொன்ன அவனுக்கு ஏன் புரியல அப்படின்னு நான் கேட்க கூடாது. சோ இது எல்லாருக்கும் புரியணும். எல்லாரும் அப்படியே நேரம் ஆத்ம அனுபூதியில அழிந்துடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் செய்யும் போது அது காமிய கர்மம் ஆயிடுறது. நிஷ்காமிய கர்மா, நான் என்னுடைய வேலையை செய்கிறேன், அந்த செயல் எந்த பலனை தருமோ அது உன்னோட விதி, நீ எனக்கு என்ன பலனை தரியோ அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற அந்த பலன் மேல் கண் வைக்காமல் காரியம் செய்வது, கர்மத்தில் ஈடுபடுவது கர்மயோகம். அதே மாதிரி மனசு அலைப்பாயாம பகவான் இடத்துல கொடுத்துட்டு பகவான் மேல ஒரு அபிமானம் வரணும். பகவான் மேல அபிமானம் வர்றதுக்கு நம்ம அந்த பகவானோட கதைகளை கேட்கணும், அவங்க குணத்துல ஆழ்ந்து போன. ராமாயணம் படிச்சா ராமரை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீ பகவத்கீதை படிச்சானா கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ண லீலாவை பார்த்தானா கிருஷ்ணரோட குணங்களை பத்தி தெரிஞ்சு ஆஹா ஆஹா அப்படின்னு அதுல மனசு ஈடுபடணும். என்னையா பெரிய கதை அப்படின்னா நீ ஓடி போயிடு, ஒன்னும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி அந்த பகவன் தியானத்துல ஈடுபட்டு அவர் மேல ஒரு அபிமானத்தை வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா அதை விட்டு என்னால வரவே முடியாது என்ற ஒரு நிலையான ஒரு மனதுல பக்தி பண்ணுவது, சரணாகதி பண்ணுவது பக்தி யோகம். ஞான பாதையில போகும்போது ஞானத்தை நான் முதல்ல ஃபுல்லா புரிஞ்சுப்பேன். தர்மம் எது எது அதர்மம்னு நான் நல்லா புரிஞ்சுப்பேன். அதுக்காக நான் தேடுவேன், ஞானிகளை தேடி போவேன், அவங்க சொன்னதெல்லாம் படிப்பேன். அதுல குறியா இருக்குது ஞான யோகம். இந்த மாதிரி யோகம் என்பதே மண் புத்தி சித்தம் எல்லாமே ஒரு நிலையில, நான் எதை நினைக்கிறேனோ அதை பேசுவேன், எதை பேசுறேனோ அதை செய்வேன், எதை செய்வேனோ அது மாதிரி நான் நடப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்திர புத்தி. மூன்றும் ஒரு நிலை, எல்லாம் அந்த கரணங்கள் எல்லாம் ஒரு நிலையில இருந்து எதை ஒண்ணு செஞ்சாலும் அதுதான் யோகம். சோ அப்படின்னு நம்ம யோகத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்ப 2 சொன்னார், சாங்கியம் சொன்னார், யோகம் சொன்னார். இந்த சாங்கியத்தையும் யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்ப சாங்கியம்னா என்ன? சாங்கிய யோகம் என்பது 2nd சாப்டர் பகவத்கீதா 72 ஸ்லோகங்கள்ல அவ சாங்கிய யோகத்தை எக்ஸ்பிளைன் என்ன சொல்லியிருக்கா? சாங்கியம் என்றால that which has been well cooked, நன்றாக செய்யப்பட்ட ஒன்று, அதே சாங்கியம். கபிலர் சொன்னது சாங்கிய தர்சனம். அப்படி 6 தர்சனங்கள்ல அது ஒரு தர்சனம். அது இல்லை இங்க. சாங்கியம்னாலே எண் கணிதம். சாங்கியனா எண்றது, சங்கியா அப்படின்னா நம்பர்ஸ், எண்றது. அது எண் கணிதம், சாங்கிய சாஸ்திரம் அது வேற. இங்க பகவான் 2nd சாப்டர்ல சொன்ன சாங்கிய யோகம் என்பது கம்ப்ளீட்லி அபவுட் ஆத்ம ஞானம். ஆத்மாவை பத்தி அவர் புட்டு 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 72 ஸ்லோகத்துல வைக்கிறார். ஏன் அங்க அது ஆக்சுவலா என்ன சொல்லுவார்னா, அவரு காண்டப்பிரசம் வந்த உடனே அவரு அர்ஜுனர் பாண்டவர்களுக்கு அந்த நிலத்தை ஒதுக்கி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த பிரசம் அப்படின்னு அதுக்கப்புறமா பேர் வர்றது. அந்த இடத்துல போனோடனே பகவானும் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஜாலியா அங்க அப்படியே தெரிஞ்சுட்டு அங்க போய் உட்கார்ந்து நம்ம ஒரு சத்சங்க நடத்தலாம், ஒரு தியானத்தில் ஈடுபடுத்தலான்னு போனா அது முடிஞ்சதா? அங்க பாம்பெல்லாம் வந்தது, அப்புறம் இந்திரன் நெருப்பு வச்சான், அப்புறம் இந்திரனோட பெரிய யுத்தம் செய்ய வேண்டிய ஆயிடுச்சு.
தியானம் பண்ணணும்னு போன இடத்துல அவங்க யுத்தம் செஞ்சாங்க. யுத்த காலத்துல யுத்தம் செய்யணும்னு போற இடத்துல ஞானம் கிடைச்சது. எப்படி இருக்கு பாருங்க. இந்த யுத்த காலத்துல வந்து அர்ஜுனன் நின்னுட்டு இருக்கான். இவ்வளவு இதுக்காக எவ்வளவு 13 வருஷம் வந்து தன்னோட மனதை உறுதிப்படுத்திட்டு ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் நான் போட்டு தள்ளிடுறான் பாரு அப்படின்னு தான் வந்திருக்கான். ஆனா இங்க வந்த உடனே அவனுக்கு அந்த பந்த பாசம் அவனையும் குழப்பிடுது. இந்த பந்த பாசம் என்பது அவன் மனசை குழப்பி ஐயோ இவன் தாத்தாவாச்சே, இவன் குருவாச்சே, இவன் என் அண்ணனாச்சே அப்படின்ற மனசு வந்து பேதலிக்கிறது. அப்போ அந்த மாதிரி பேதலிச்சு தடுமாறுற மனதை வந்து பகவான் இழுத்து பிடிச்சுக்கிறார். டேய், நீ வேற அவன் வேற நினைக்காத, நீதான் கொல்ல போறன்னு நினைக்காத. அவன் என்னைக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்போ செத்து போயாச்சு. நீ அந்த செத்த பாம்பை தான் அடிக்க போற. அவன்லாம் நினைச்சுட்டு இருக்கான் நீதான் கொல்ல போறான்னு. ஆனா அவன் எப்போ செத்து போயிட்டான், நீ ஒண்ணும் கொல்ல போறது இல்லை அப்படின்ற ஒரு பெரிய உண்மைய வந்து அவனுக்கு சொல்ற. இப்ப வந்து நம்ம கனவுல இருந்து வீழ்ச்சி எழுந்த உடனே எப்படி கனவு பிரச்சனைகள் காணாம போகும், அந்த மாதிரி இந்த விழிப்பு நிலையில இருந்து நீ ஞானத்தை நோக்கி போகணுன்றத அந்த ஞானக்கண்ணை திறந்து வைக்கிறாரு பகவான் அவனுக்கு. அப்போ இந்த எதிரில இருக்கிற இந்த இவ்வளவு பேரு பெரிய யுத்தம் நடக்க போற இந்த பெரிய சேனைய பார்த்து அவனுக்கு பயமே இல்லை. எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஏன்? பகவான் கையை பிடிச்சுட்டு இருக்க. நீ நீ என் பேரை சொல்லிட்டு நீ வேலை செய்ய, வேலையெல்லாம் நீ தான் செய்வ, ஆனா அதை செய்யக்கூடியவன் நான் தான். அப்படின்னா நான் எல்லா வேலையும் அந்த பகவத்கீதையை விட்டுல நம்ம என்ன எடுத்துக்கலாம். நான் எல்லா வேலையும் செய்யறேன். இந்த வேலை செய்வதற்கு எனக்கு சக்தி, அந்த சக்தியாக இருக்கக்கூடியது பகவான். எனக்கு புத்தியாக இருக்கக்கூடியது பகவான். இந்த ஆத்ம ஜோதி தான் எல்லா இடத்துலயும் எனக்கு சக்தியை கொடுக்குது. அப்போ இந்த ஆத்மாவை பத்தி ஒரு பெரிய ஞானத்தை அவர் கொடுத்தாரு. இது என்றும் அழியாது, இது அன்மயம், எத்திரே. இந்த உடம்புதான் எத்திரேக்கா. உடம்புதான் போய் போய் வரும். இந்த உடம்பு போகும், அப்புறமா ஒன்னொன்னு நான் கீதாவை பிறப்பேன், அப்புறமா ஒரு கிருஷ்ணனா பிறப்பேன், ஒரு பிரபாகரா பிறப்பேன். எப்படி பிறப்பேன்னு எனக்கு தெரியாது. நிறைய உடம்புக்குள்ள இது போயிட்டு 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 வரும். இல்ல போகாம நின்னுபடியும் எப்படியும் ஒண்ணு. சாஸ்வதமா இருக்கிறது இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை நீ அழிக்க முடியாது. அது தண்ணி போட்டு அதை நினைக்க முடியாது. அது தண்ணியில நினைச்சு புளி எடுத்து உதறி காய போட முடியாது. நெருப்பால் அழியாது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா. பஞ்சபூதங்களால பாதிப்புக்கு உள்ளாகாதது ஆத்மா. பஞ்சபூதங்களால பாதிப்புக்கு உள்ளாகிறது இந்த பிரகிருதி தத்துவமான உடம்பு. நான் மழையில போனா நான் நனைஞ்சிடுவேன், நெருப்புல பக்கத்துல வந்தா எனக்கு எரியும், உடம்பெல்லாம் எரியும். சோ இந்த பஞ்சபூதங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் இந்த உடம்புக்கு. அந்த பஞ்சபூதங்கள் உன்னுடைய ஆத்மாவே ஒண்ணும் பண்ணாது. இந்த இவங்கெல்லாம் அதுக்கு முக்கியமா என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எப்படி இந்த சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா நான் தூக்கி போட்டு வேற சட்டை போட்டுக்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, அதுல என்ன பெரிய வருத்தம் இருக்கு? ஐயோ என் சட்டை, அந்த சட்டை பின்னாலேயே நம்ம ஓடுறோம் இல்ல இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த ஆத்மா இந்த விடலை தூட்டிட்டு வேற விடலை போகும் அப்படின்னும், இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லாதது என்றும் உடல் அழியக்கூடியது என்றும், மனது புத்தி அகங்காரம் எல்லாமே அச்சித்து விஷயங்கள் என்று பகவத்கீதையிலும் சொன்னாரு. இங்க ஹம்சகீதையிலும் அதே தான் சொன்னாரு. அந்த சாங்கிய யோகத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நான் தான் நானே சாங்கிய யோகம்னாலே நான் தான், பகவான் தான். எல்லா ஞானமும் பகவான் தான், எல்லா யோகமும் பகவான் தான். அதை விளக்கறதுக்கு வந்து எங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் வேர்டு. இது வந்து யோக வசிஷ்டா கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு நம்ம அங்கேயே நம்ம பார்த்திருக்கோம். ரித்தம் ஆத்மா பரம் பிரம்மா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன? ரித்தம்னா என்ன, பரம்னா என்ன, ஆத்மானா என்ன? நான் எதையோ பத்தி பேச போறேன்னு, நான் பிரம்மத்தை பத்தி பேச போறேன். அதுக்கு நானா வந்து அது அது அதுன்னு சொன்னா எது புரியாது இல்லையா. ஐ நீட் அன் ஐடென்டிட்டி ஃபார் தட். அதுக்கு நான் ஒரு பேர் வைக்கணும். பிரம்மா, பிரம்மம், ஆத்மம், பரம், சத்தியம், அதுதான் ரித்தம். சோ இதெல்லாம் சத்துக்கும் சேர்த்து அந்த ரிதம் என்ற ஒரு வேர்டு, ரிதம்ன்ற ஒரு வேர்டுக்கு அதுதான் சத்தியம்.
இந்த பகவானுக்கு நம்ம நிறைய குணங்கள். இப்போ அங்கேயே ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு, சகுண பிரம்மமா நிர்குண பிரம்மமா? பகவான் நிர்குணம், பிரம்மம் நிர்குணமானது. இந்த பகவான்ற வேர்டு நம்ம பிரம்மத்தை தான் குறிச்சாலும், நான் பகவான் சொன்னோம்னா இப்ப உங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள வர்ற கிருஷ்ண ரூபம் தான். ஏன்னா பகவத்கீதையில பகவான் வாச்சான்னு சொல்லி சொல்லி நமக்கு கிருஷ்ணர்னால ஒரு வடிவம். இந்த கிருஷ்ணரை பத்தி நான் நிறைய கதைகள் படிச்சு இதெல்லாம் அவனோட குவாலிட்டிஸ் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அது சகுண பிரம்மம். என்னோட பூஜையில இருக்கக்கூடிய கிருஷ்ணர், ராமர் எல்லாமே, ராமாயணம் படிச்சா எத்தனை குவாலிட்டிஸ், அந்த ராமனோட குவாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு வேணும். அவன் ஆபதாம பகத்தாரம், அவன் எல்லா ஒரு கஷ்டத்தையும் அழிக்கக்கூடியவன். அந்த மாதிரியோ அப்ப கஷ்டத்தெல்லாம் அழிக்கணும்னா நான் ராமர் கிட்ட போனோம். சோ தட் இஸ் ஹிஸ் மெயின் குவாலிட்டி விச் இஸ் அப்பீல் டு மீ. அப்ப ராமருக்கு இந்த குவாலிட்டிஸ், கிருஷ்ணருக்கு இந்த குவாலிட்டிஸ், இதெல்லாம் எது? இந்த பூலோகத்துல ஒரு அர்ச்சா விக்கிரமா இருக்கக்கூடிய இந்த பகவான். அதுவும் பகவான் தான். அது பகவான் இல்ல, அது வெறும் பேப்பரு, அது வெறும் காகிதம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் அங்கதான் இருக்கேன், என்னோட ஆத்மா அங்க ஓடுறது. ஏன் ஓடுறது? அங்க என்னோட ஐடென்டிட்டி இருக்கு, என் ஆத்மா மாதிரியே அங்க ஒரு பரதத்துவம் இருக்கு. அத பார்த்து என் மனசு ஓடுறது. சோ அதுக்கு மேல நான் பிரியப்பட்டு, அது மேல நான் அபிமானப்பட்டு அதை நான் வழிபடும் போது நான் எதை வழிபடுறேன்? சகுண பிரம்மத்தை வழிபடுறேன். சகுண பிரம்மத்தை கிருஷ்ண ரூபமாகவும் பகவான் ரூபமாகவும் நான் வழிபடுறேன். ஆனா நான் பிரம்மத்தை பத்தி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது பிரம்மம் நிர்குணமானது, பிரம்மத்துக்கு குணங்கள் கிடையாது. அப்போ இந்த சத்தியம், ஞானம், தேஜஸ் இதெல்லாம் என்ன? ஞானம் என்ன? நாலேஜ். பிரம்மம் ஞானமயமானது. ஞானம் எங்கேருந்து வரும்? பிரம்மத்துல இருந்தா வரும். பிரம்மம் எப்படி? இட் இஸ் மேட் அப் ஆஃப் a substance called ஞானம். சோ ஞானம்னால பிரம்மம் தான். அந்த பிரம்மம் என்ன பண்ணும்? அது ரொம்ப சுவாதந்திரியமானது, தனக்கு இஷ்டமாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கு. அதுக்கு எதையும் நான் செய்யணும்னா எனக்கு ஒரு சக்தி வேணும். கோச்சுக்கிட்டுனாலும் எனக்கு சக்தி வேணும் இல்லையா? நான் ஜுரத்துல படுத்துட்டு இருக்கும்போது யார் மேல என்னால கோச்சுக்க முடியுமா? கோச்சுக்கிறதுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை. அப்ப இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை அகண்ட இந்த இது உருவாக்கத்துக்கு எவ்வளவு சக்தி வேணும் இல்லையா? அந்த சக்தி யாரு? அதுவும் பிரம்மந்தான். சோ ஞானம் பிரம்மா, சக்தி பிரம்மா. அப்புறமா ஒரு ஐஸ்வர்யம்னு சொல்லுவோம். ஐஸ்வர்யம்னா என்ன? அழியாத ஒரு சொத்து. எது நம்ம கிட்ட இருந்தா நமக்கு அழிவு என்பதே இல்லையோ அது ஐஸ்வர்யம். இந்த ரித்தம்ன்றதுக்கு இத்தனை மீனிங் நம்ம சொல்லலாம். ஐஸ்வர்யம் அதுக்கு தேஜஸ், இட் இஸ் செல்ஃப் எஃபல்ஜென்ட், இது தானாக ஒளிரக்கூடியது. அதுக்கு ஒரு சக்தி எப்படி இருக்கும்? வீரியமா இருக்கும். நினைச்சா அப்படியே ஒரு பிரம்மத்தை அது படைத்து விட முடியும். நினைச்சா இந்த பூலோகத்தை, இந்த பிரபஞ்சத்தையே அழிவுக்கு கொண்டு வர முடியும், ஒரே நிலைக்கு கொண்டு வர முடியும், பல நிலைகளாக அதை காட்ட முடியும். அப்படியே இருக்கக்கூடிய அந்த வீரியம், சக்தி எல்லாமே எது? பிரம்மம். இதெல்லாம் பிரம்மத்தோட குணங்கள் கிடையாது, இதெல்லாம் தான் பிரம்மம். பிரம்மம் தான் இதெல்லாம். ஞானம், சக்தி, வீரியம், பலம், ஐஸ்வர்யம், தேஜஸ் எல்லாமே பகவானுடைய குணங்கள். அப்படின்னு அவன் தேஜஸ்வியா இருக்கும்போது இந்த வேலை செய்வான். ஜெயஸ்ரீ கோபமா இருக்கும்போது எல்லாரையும் திட்டுவா, அன்பா இருக்கும்போது எல்லாருக்கும் நல்லது சொல்வா, ஞானத்துல இருக்கும்போது எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்பா. அப்படின்னு ஒவ்வொரு குணத்திலையும் நான் ஒவ்வொரு வேலையும் செய்யணும்னு கிடையாது. சோ இதெல்லாம் குணங்கள் அப்படின்னு நம்ம வச்சோன்னா ஞானம் பகவான் ஞானத்துல இருக்கார், எல்லாத்தையும் கொடுப்பார், அந்த மாதிரியே கிடையாது. பகவானுக்கு இது குணங்கள் கிடையாது. இட் இஸ் ஹிஸ் நேச்சர். தட் இஸ் வாட் பிரம்மம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த ரித்தம்ன்றது வந்து எவ்வளவு மீனிங் இருக்கும் அது வந்து கொடுக்கும். இது திஸ் இஸ் கால்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஞானம் தட் இஸ் கிவன் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். நமக்கு ஸ்கிரிப்சர்ஸ்ல கொடுக்கப்பட்டுள்ள ஞானத்தை நான் ஒத்துக்கணும். இஃப் ஐ எம் அகேன்ஸ்ட் திஸ் சனாதன தர்மத்தை நான் எதிர்க்கிறவரா இருந்தாலும் நான் எவ்வளவு வேதம் படிச்சாலும் என் மண்டையில ஒண்ணும் ஏறாது. when I read இந்த வேதங்களையும் இந்த ஞான புஸ்தகங்களையும் பெரியவர்கள் ஞானிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நான் எப்படி ஏத்துக்கணும்? வித் தர்மம். அதுதான் தர்மம், நான் ஏத்துக்கணும். அந்த தர்மம்னா என்ன அப்படின்னா, they've given a very good word here. It is the intellectual honesty. I understand it that in the proper perspective. Understanding things with the proper perspective, understanding it thoroughly, not only understanding, after understanding I become that. இப்ப நான் பிரம்மம் தேஜஸ்வினி அப்படின்னா அந்த தேஜஸ் எனக்குள்ள வரணும். எனக்குள்ள எப்ப தேஜஸ் வரும்? நான் இங்க ஒரு அழுக்கு மூட்டையை வச்சிருந்தேன்னா எப்படி தேஜஸ் வரும்? அந்த தேஜஸ் வர்றதுக்காக தான் அம்சகீதையில முதல்ல நம்மள சுத்தம் பண்ணார். அவர் என்ன பண்ணார்? ராஜஸ் எது, தமஸ் எது, சத்துவம் எது அப்படின்னு இந்த 3 குணங்களை பார்த்துட்டு, இந்த 3 குணங்கள் நமக்குள்ள எந்த பக்கமெல்லாம் என்டர் ஆகும்னு ஒரு 10 டோர் இல்லையா, அந்த 10 டோரையும் மூடி வச்சுக்கோ. இந்த தமசுல இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து ரஜசுக்கு போ, சத்துவத்துக்கு போ. சத்துவத்திலே இருந்துடாத, அதுல இருந்து நீ சுத்த தத்துவமாக மாறு அப்படின்னு முதல்ல ஒரு 10 ஸ்லோகங்கள் நமக்கு அதுதான் சொல்லிச்சு இல்லையா. அப்புறமா என்ன பண்ணுச்சு? நமக்கு கனவு விழிப்பு அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தது. ஏன் எங்கே நம்ம குணத்தை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். குணங்கள்ல இருந்து ஏன் நம்ம இந்த விழிப்பு நிலை 3 நிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த குணங்களால நமக்கு பிரச்சனைகள் வருது. பந்த பாசம் நம்ம குணங்களால வர்றது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த ரஜஸ் தமஸ் குணங்களால வர்றது. சத்துவத்துல இருந்தாலும் எனக்கு கொம்பு முளைச்சிடுறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதெல்லாம் எனக்கு வரும்போது நான் இந்த பந்த பாசத்துல மாட்டிக்கிறேன். அங்கிருந்து நான் எப்படிடா என்னை விடுதலை அடையிறதுன்றதுக்கு தான் நம்ம இந்த 3 நிலைகளை பத்தி பேசணும். கனவு நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விழிப்பு நிலையில போற மாதிரி யூ ஹாவ் டு கெட் அவேக்கன் டு த ஞான, அந்த ஞான கண் திறக்கணும். அப்பதான் உனக்கு அந்த ஒரு பிரச்சனையில இருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியும். பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்? நம்ம கருடாழ்வார சொன்னோம் இல்லையா. அவர் மேல பறக்கக்கூடியவர்கள். மழை மேகங்கள் இங்க இருக்கு, மழை இப்படி பொழியுது, இந்த மழையும் ஓனா மேகம் ஓனானா மேகத்தை தாண்டி பறக்கக்கூடியவன். அங்க போனா அங்க சூரிய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு, அங்க மழையும் இல்லை, மேகமும் இல்லை, இடியும் இல்லை, மின்னலும் இல்லை. அந்த இடத்துக்கு சோ அந்த இடம் எங்க இருக்குன்னா என்னோட ஆத்மா இருக்கு அப்படின்னு அங்கேருந்துதான் நம்ம இந்த ஆத்ம தத்துவத்துக்குள்ள வந்தோம். இந்த ஆத்ம தத்துவத்துல எப்படிரா இருக்கிறதுன்றது தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த தியானம் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்? எனக்கு குழப்பம் வருது. நீ ஒருத்தனா நரவாரா, நான் வேற நீ வேற இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே புரிய மாட்டேங்கிறது. ஒன்று பலவாறாக இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கப்பா, எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா, எனக்குள்ள மனசுல அது ஏறலையே அப்படின்னும் போது, சரி ஏறலையா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எல்லாமே தூக்கி ஒரு பக்கமா வச்சுடு. நீ என்கிட்ட வந்துடு. குழந்தை விளையாட்டுக்காக ஓடி போயிட்டு ரோட்ல அடிபட்டு மீதிப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் திட்டினா எழுத்த வீட்டுக்காரன் பொம்மைய பிடிங்கின்றான்னு வரும்போது, நீ ஏன்டா அங்க போற, நீ என் மடியில உட்காந்துக்கோன்னு அம்மா சொல்ற மாதிரி பகவான் என்ன சொல்றார்? அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் விளையாட்டு, அதெல்லாம் மாயை. இந்த மாயை என்னோடதுதான். நான் தான் இந்த மாயையை உற்பத்தி பண்ண. என்னோட அனதர் ஆஸ்பெக்ட் இட் இஸ். அந்த மாயையில இருந்து உன்னால தப்பிச்சுக்கவே முடியாது. என்கிட்ட வந்துடு, என்ன பிடிச்சுக்கோ. சோ திஸ் இஸ் வேர் we get the faith. என்ன பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார்.
ஐ cannot டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். இந்த மாயையில இருந்து என்னால விடுபடவே முடியாது. இந்த பந்த பாசங்கள் என் காலை பிடிச்சு இழுக்கத்தான் செய்யறது. அதனால வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரத்தான் செய்யுது. கொஞ்சம் சந்தோஷம், நிறைய துக்கம் அப்படின்னாலே மாறி மாறி இருக்கத்தான் செய்யுது. இதுல இருந்து நான் தேகாபிமானத்தை எங்க விடுறது? இந்த அபிமானத்தை விட முடியல. நீ எதையுமே கவலைப்படாத, நீ ஒன்னும் பண்ணாத. பகவான் என்ன சொல்றார்? நீ எனக்கு சரணாகதி பண்ணிடு. சரணாகதி பண்ணிடுன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை காப்பாத்துவதற்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு நீ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணு. ஐயோ, அப்ப நான் கீழே விழ மாட்டேனா? அப்ப எனக்கு ஜுரமே வராதா? எனக்கு இடுப்பு வலியே வராதா? எனக்கு முதுகு வலியே? எல்லாம் வருண்டா கண்ணே. ஆனா நீ ரொம்ப நொந்து நூலா போயிடாம நான் உன்னை காப்பாத்தினேன். குருஜி அதான சொல்ல, ஐ கிவ் யூ த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபாலிங் பட் ஐ வில் நெவர் அலவ் யூ டு. நீ கீழே விழுற மாதிரி இருப்பேன், நான் பிடிச்சுப்பேன். I must have strong faith in the fact that whatever happens, Bhagavan is there, Krishna is there, my Guru is there, they will never allow me to fall down. அப்போ உனக்கு வாழ்க்கையில கஷ்டமே வரல, வந்ததுடாப்பா, உன்னை விட பெரிய பெரிய கஷ்டமெல்லாம் வந்தது. ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் இந்த உடலுக்கு வந்தது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் இந்த வலிக்கு, அதனால எனக்கு உடம்புக்கு வந்துச்சு. நான் ஆத்மால ஆழ்ந்து இருக்கும்போது எனக்கு வலி தெரியாது தானே? தெரியுது. ஐ ஹாவ் த கட், ஐ ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு கிராஸ் ஓவர் தட். இந்த வலிய பொறுத்துக்க கூடிய ஒரு சக்தியும் எனக்குள்ளதான் இருக்கு. அது எங்க இருந்தோ வரல, அங்க சக்தியாக நான் தானே உட்கார்ந்து இருக்கேன். அந்த ஒரு faith which I have, that is what I call it as intellectual honesty. I know and I believe nothing can shake me from that. இந்த குருஜி சொல்வார் இல்லையா, ஒரு பந்தல் போடுறதுக்கு ஒரு கம்பத்தை நடும்போது நல்லா டொங்கு டொங்குன்னு அடிச்சுட்டு அது அசைதா இல்லையான்னு ஆட்டி பார்ப்போம். எனக்கு நான் ஆத்ம ஞானத்துல ஆழ்ந்து இருக்கேனா இல்ல இன்னும் தடுமாறுறேனான்னு அப்பப்ப நீ என்ன ஆட்டி பார்ப்ப. நீ என்ன ஆட்டினாலும் நான் ஐ எம் நாட் கோயிங் டு கெட் காட் இன்டு இட். நான் ஸ்திரமா தான் இருப்பேன். நீ கொடு, வலிய கொடு, தலைவலிய கொடு, எனக்கு பெரிய பிரச்சனைய கொடு, என் வாழ்க்கையில கீழே தள்ளி கால மெதி ஆனாலும் நீ என்ன எழுந்து நிற்க வைப்ப, என்ன ஒரு நாள் தூக்கி வைப்ப அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படின்றதுதான் that intellectual honesty will see us through. இந்த ஞானத்தை சாங்கிய யோகத்தாலும் யோகம் இதுதான் யோகம். இத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றதுதான் யோகம். இந்த யோகத்தாலதான், இந்த யோகத்தை எல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்காக தான் பகவான் பகவத்கீதையில சொன்னார், பாகவதம் பூரா சொன்னார், மகாபாரதத்துல எத்தனையோ கதைகள் சொன்னார். இப்ப ஹம்சகீதையிலும் நமக்கு இந்த ஞானத்தை திருப்பி திருப்பி அவரு கொடுத்துட்டு இருக்கார். சோ இதோடு ஹம்சகீதை முடிஞ்சிடுச்சு. எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. நம்மளும் ஒரு ஜிஸ்டா அது பார்த்தாச்சு. அப்புறமா 40வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சாங்கியத்திலையும் யோகத்திலையும் என் மேல ஒரு பக்தி பூண்டு நீ ஸ்திரமாக இருந்தாயானால் உனக்கு 2 விஷயம் வரும். ஒண்ணு ஸ்திர புத்தி, அசையாத ஸ்திர புத்தி. அப்புறமா பற்றின்மை. பற்றின்மை என்ன, விட்டேத்தியா இருக்கிறது கிடையாது. ஐ நோ, ஐ லவ் மை டாட்டர்ஸ், அவங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஐயோ என் பொண்ண என்ன விட்டு போயிட்டாளே, என் பிள்ளை என் பேச்சு கேட்கல, அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு சுகமான அன்பு நிலை. அந்த மாதிரி நமக்கு அன்பு செலுத்த தெரிஞ்சிடுச்சுன்னா பற்றில்லாத அன்பு அதுதான் ஒரு உயர்ந்த குணம் இல்லையா? அந்த பற்று இல்ல, ஆனா அன்பு இருக்கு. அந்த அன்பு என்ற அந்த ஒரு நிலையில நம்ம நிலைச்சு இருக்கும்போது நம்ம பண்றதெல்லாம் சரியாக தான் இருக்கும்.
ஒரு தப்பான இப்ப நடக்கிற விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த ஆள் வந்து நல்லதுதான் சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன விதம் வந்து சரி. ஒருத்தர் மனம் புண்பட்டு இருக்கும்போது நான் சொல்றது ரைட்டு அப்படின்னு சாதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அவன் சொன்னது தப்பு இல்லை, கரெக்டு தான் சொன்னாங்க. நீ வந்து கர்மா இப்படிதான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து எனக்கு முதுகு வலி தாங்க முடியல அப்படின்னு எங்க அக்கா கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். அது உன் கர்மாவே, நீ அப்படிதான் இருப்ப அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பொக்குன்னு போயிடும் இல்லையா மனசு. ஐயையோ, ஐயோ பரவாயில்ல, என்ன பண்றது, நமக்கு வந்து அப்படின்ற ஒரு ஸ்வீட் சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் வரணும். இந்த ஸ்வீட் லை அண்ட் பிட்டர் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல ஒரு ஸ்வீட் லை தான் சொல்லணுமே ஒழிய ஒரு பிட்டர் ட்ரூத் என் மண்டையில தூக்கி போட்டான்னா நான் புக்குன்னு போயிடுவேன். அந்த தப்பு எப்ப நடக்கும்? என் மனசுல அந்த அன்பு இல்லாட்டானா, என் மனசுல நான் சொல்றதுதான் ரைட்டு அப்படின்ற ஒரு அகங்காரம் இருந்ததுன்னா அந்த இடத்துல அகங்காரம் மீற அப்போ அந்த இடத்துலதான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஞானம் என்பது தள்ளி போயிட்டு பக்தி என்பது அங்க வரும். இந்த பக்தி இல்லாத ஞானத்துல ஐ பிகம் வெரி ஹார்ட். நானே கொஞ்சம் அப்படிதான் கடாமுடான்னு வந்து அவசரப்பட்டு பேசிடுவோம். பிகாஸ் ஐ நோ ஐ எம் சோ கன்வின்ஸ்ட் அபவுட் வாட் ஐ எம் சேயிங். Even if I am convinced about what I am saying is right, அதை எங்க சொல்லணுமோ எப்படி சொல்லணுமோ அத சொல்லுவதற்கு இந்த ஞானத்தின் மேல அந்த பக்தியும் ஒரு அன்பும் வந்து உட்காரணும். அப்பதான் அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா மதுரமான வேர்ட்ஸ். இந்த உன் வாயில இருக்கக்கூடிய வரக்கூடிய வார்த்தைகள் மதுரமான வார்த்தைகளா வரும். நீ பேசினாலே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். எப்போ இந்த சாங்கியத்தையும் யோகத்தையும் நீ நல்லா புரிஞ்சுட்டு ஆத்மத்தையும் அனாத்மாவையும் பிரிச்சு அறியக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்னோட ஈகோ தலையில தலை தூக்கி நான் வந்து ஆணவத்துல பேசும்போது நோ ஜெயு, திஸ் இஸ் ராங், யூ ஆர் கோயிங் அக்கார்டிங் டு த எது அழியக்கூடியது அதை கையில பிடிச்சுட்டு இருக்க, அதை தூக்கி போடும். முதல்ல அன்பு என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இங்க அதான் சொல்ற வார்த்தைகள் வந்து அவ்வளவு மதுரமா ஆயிடும். நீ எப்படி இருப்ப? ஈக்வானிமிட்டியோடு இருப்ப, ஒரு சமநிலையில இருக்கணும். இந்த சமநிலை தடுமாறும் போது கொஞ்ச நேரம் பேசாம இருக்கு. கம் பேக் டு தி ஈக்விபாஸ். அந்த இடத்துல வந்து இருக்கும்போது we have to practice it again and again. இதெல்லாம் எப்ப தெரியும்? எனக்கு இந்த சாங்கிய யோகமும் இந்த பக்தி யோகமும் நல்லா புரியணும். அதுக்கு யாரு? நான் பகவானோட கையை பிடிச்சுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ஹம்ச ரூபத்துல வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தேன். ஏன் வந்தேன்? வர வேண்டாமே. ஆனா எனக்கு வந்து உங்களோட நலன்ல எனக்கு பகவான் சொல்றார், யூ ஆர் டியர் டு மீ, யூ ஆர் ஆல் சோ டியர் டு மீ. குருஜி அதான சொல்றார், நான் 5000 வருஷம் காத்துட்டு இருந்தேன் இந்த பிசிக்கல் பாடிக்காக. எதுக்கு? இந்த உடல் எடுத்து உங்களோட வந்து இருந்து உங்களுக்கு நல்லது கொடுப்பது. ஓப்பனா அவர் சொல்லியிருக்கார். 5000 years I was waiting for this body. இந்த உடல் நான் எடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கெல்லாம் உங்க மனசுல எல்லாம் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் கொடுப்பதற்காக. அப்ப அவரு சொல்றது கேட்கணும் இல்ல? அதான் ஒருத்தர் கேட்டார், தர்மம்னா என்னையா? தர்மம் வந்து மாறி மாறி இந்த யுக தர்மங்கிற, குல தர்மங்கிற, இந்த ஜாதியில எந்த தர்மங்கிற, நீ இந்த ஜாதியில பண்ண, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி எது தர்மம் எது தர்மம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, நான் காலையில ஒரு டிஸ்கோர்ஸ் கேட்டேன். அதுல கிளியரா ஒரு சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எது தர்மம்னு உனக்கு குழப்பமா இருக்கா? உன்னோட சமகாலத்துல இருக்கக்கூடிய ஞானிகள் சொல்லுவதுதான் தர்மம். என்னோட சமகாலத்துல இருக்கக்கூடிய ஞானி வந்து கிருஷ்ணர் ரூபத்துல எனக்கு பகவான் குருஜி இருக்கார். அப்ப குருஜி சொல்றத நான் வந்து 100% ஃபாலோ பண்ணேன்னா நான் தர்ம வழியில இருக்கேன். இந்த தர்ம வழியில நான் இருக்கும்போது என் மனசு வந்து
என்னோட அத்தை காமா எல்லாமே வந்து தர்மத்தை நோக்கி இருக்கும்போது, தர்மத்தின் அடிப்படையில் இருக்கும்போது எனக்கு முக்தி என்பது நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சோ இந்த மாதிரி 40வது ஸ்லோகம் சொன்ன உடனே அவர் என்ன சொல்றா, இந்த மாதிரி நான் சொல்லிட்டு என்னோட உண்மையான ஸ்வரூபத்தை பார்த்தோன்னா சனத்குமாரர்களும் பிரம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை வந்து புகழ்ந்து பாடினாங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. பிரம்மா இல்ல என்னை பார்த்துட்டு இருக்கும்போது ஐ ரிட்டர்ன் பேக் டு மை அபோட், நான் வந்து என்னோட விஷ்ணு லோகத்துக்கு போயிட்டேன் அப்போ அப்படின்னு யாருக்கு சொல்றார்? உத்தவருக்கு சொல்றார். உத்தவர் என்ன கேள்வி கேட்டாரு? ஏன் இதெல்லாம் சொல்ல வந்தது? உத்தவர் என்ன கேட்டாரு? ஞானிகள் கூட வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுமாறிடுறாங்களே அப்படின்னும் போது, ஆமா அதுக்குதான் நான் சாங்கிய யோகத்தையும் இது பக்தி யோகத்தையும் கொடுக்கறதுக்காக ஹம்ச ரூபத்துல அப்ப போனேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து மேல் லோகத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றார். இதோட 13வது அத்தியாயம் இதுல 11வது காண்டம் முக்தி காண்டம், 11வது காண்டம் பாகவதத்துல முக்தி காண்டம். அந்த முக்தி காண்டத்துல 13வது அத்தியாயம் இத்தனுடன் முடிகிறது. ஜெய் குருதேவ். இதோட நம்ம ஹம்சகீதையும் முடியுது.